அப்புறம் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க பாஸ்டர். நீங்கள் எப்போ ஃபாரின்லேருந்து வந்தீங்க? நீ நைட்டு தான் பாஸ்டர். சரி, நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாள்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விடுறது எங்களுடைய கடமை. சரி, நம்ம சபை மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி பாஸ்டர். சரி. ட்ரெயின் 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 ட்ரெயின். ஹலோ ரித்திக், எங்கே பாருங்க தம்பி? இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம சர்ச்சில் ப்ரேயர்ப்பா. ஆமாப்பா. ஏப்பா என்னப்பா? வீட்டில் தண்ணி வந்துருச்சாப்பா? சரிப்பா 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 பாருப்பா. நான் ஒரு விசுவாசி கூப்பிட்டாங்களால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. சரி பாஸ்டர், வேற எதுவும் கூப்பிட்டாங்க? ஹலோ 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 ஒரு வேற சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு போகிற மேட்ச். ஹலோ ஹலோ தம்பி ஆனந்த், எங்கேப்பா இருக்க? வீட்டில் பாஸ்டர். தம்பி, இன்னைக்கு நைட்டு நம்ம சர்ச்சில் 8 மணிக்கு ப்ரேயர்ப்பா. நைட்டு ஒரு வேலை இருக்குது பாஸ்டர். நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போறியாப்பா? ஆமாம் பாஸ்டர். சரிப்பா சரிப்பா. சரி, பார்த்து போய் பாப்பா. ஊர் வேலை ஒரு மேட்ச். சும்மா சும்மா. ஹலோ 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 கேக்குதாமா? சொல்லுங்க பாஸ்டர். கேக்குதாமா? பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். கேக்குதாமா? பாஸ்டர் கேக்குது, சொல்லுங்க பாஸ்டர். நல்லா கேக்குதாமா? கேக்குதுங்க பாஸ்டர். சரிம்மா, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் நம்ம சர்ச்சில் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ப்ரேயர்மா. என்னம்மா? ஐயோ பாஸ்டர், என் பர்சன் உடம்பு சரியில்லை பாஸ்டர். என்னம்மா மிக்ஸி ஏதோ ஓடிட்டு இருக்காட்டு வீட்டில்? கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வேற போகணுங்க. நீங்க வேற ப்ரேயர் இருக்குன்னு சொல்றீங்க. நான் எப்படி பாஸ்டர் வருது? வந்தே ஆகணுமா? நீ ஆண்டவர் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஐயோ பாஸ்டர், என் பர்சனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாஸ்டர். சரிம்மா, போயிட்டு வாமா. சரி பாஸ்டர். இவரு வேற வாரத்தில் 4 நாள் ப்ரேயர் வச்சுட்டு சும்மா போறாங்க. ஒரு மேக்கப் கியூட்டி பண்ண சொல்லிருக்காங்க. ஹலோ மீனா. மேக்கப் பண்ண முடியுதா? ஹலோ ஹலோ மீனா. ஹலோ செல்ல பாஸ்டர். கட் பண்ணாமே பேசிக்கிட்டு இருந்தோம். பாஸ்டர் இல்லை பாஸ்டர், நான் பக்கத்துல ஒரு அக்காட்ட பேசிட்டு ஓ, இருந்தேன். அது என்ன பேசின மாதிரியே இருந்துச்சுமா? காதுல எதுவும் தப்பா வந்துருக்குங்க பாஸ்டர். சரிம்மா சரிம்மா சரி. சரிங்க பாஸ்டர். சரி பிரதர், நிறைய பேருக்கு கூப்பிட்டேன், யாரும் வரல. சரி, ஒரு பையனுக்கு அவன் கூப்பிட்டு பார்க்கணும். ஹலோ ஹலோ பாஸ்டர். தர்ஷன், எங்கே பாருங்க? வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாஸ்டர். வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கியாப்பா? ஆமாம் பாஸ்டர். சரிப்பா, 8 மணிக்கு நம்ம சர்ச்சில் ப்ரேயர் இருக்குதுப்பா. மக்களுக்கு பாஸ்டர் சரிப்பா, சரி வந்துருப்பா கண்டிப்பாக, மறக்காம. வேலை சரி. தர்ஷன் கிருஷ்ணன்ப்பா, நல்லா இருக்கியாப்பா? வீட்டில் எல்லாம் எப்படிப்பா இருக்காங்க? சரி, உட்காருப்பா. இவர் நம்ம சபையோட விசுவாசிங்க. எப்போ கூப்பிட்டாலுமே வந்துடுவாப்புல, கவலையே இல்லைங்க. என்ன வேலையை விட்டுருந்தாலும் இப்போ கூட ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்துருப்பாரு. ஏதோ அவர் ஷேர் மார்க்கெட்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கூட வேலையில் இருந்திருப்பாரு. நம்ம கூப்பிட்ட ஒரு இதுக்காக வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு என்னமோ ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லிட்டாரு. ஓகே பிரதர், இவர் வச்சு நான் உங்களுக்கு நீங்கள் ஜாப் பண்ணிவிட்டாங்க. சரி பாஸ்டர். இவருடைய பேர் தர்ஷனி. ஓகே பாஸ்டர். தர்ஷனிங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காப்புல. அக்கௌண்ட்ஸ் சார். எங்கே தெரியுங்களா? சரி. சரி தர்ஷன், இவர் யாருன்னா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காப்புல. இவர் பெரிய பிஸ்னஸ் மேனு. இவர் பெரிய பிஸ்னஸ் மேனு. இவர் இன்னைக்கு இந்த இந்தியாவுக்கு வரவும் எனக்கு ஜாப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சபை மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க. உனக்கே தெரியல நம்ம சபை மக்களை பற்றி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு வராமல் இருப்பாங்க. சரி தர்ஷன், இவருக்காக நம்ம ஜாப் பண்ணி இவரை அனுப்பிச்சி விட்டுடலாம். சரி, கண்ண முடியும். எஸ்வப்பா ஆசீர்வதிங்க. இந்த நாளையில அப்பா பிறந்த நாளைக்கு ஆனந்தமான ஆசீர்வதி. பாஸ்டர், வந்த விஷயமே பாருங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணிருக்கோம். ஓ சரி இந்த மாதிரி ஐடி கம்பெனி ஓப்பன்
பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் பாஸ்டர். நம்பிக்கையான தம்பியை பார்க்க நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கு. ஓ சரி சரி தம்பியை எடுத்துக்கலாம்னு இருக்கோம். சரி ஓகேங்க. நான் தம்பி எப்படி வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், ஓனராகவே தம்பி தான் இந்த கம்பெனி போகிறேன். ஓனாவே வச்சுக்கிறீங்களா? ஆமாம் சார். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அந்த பையன் வரும்போது நினைச்சிருக்க கூட மாட்டாருங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலான்னு என்ன பண்ணாருங்க, வந்தாரு. ஆனா வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய வேலையை தான் கூப்பிட்டு வந்தா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? ஓ அக்கௌண்ட்ஸ் பாருங்க, வேலையை விட்டு வரவும் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வரவும் பாத்தீங்கன்னா பையனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. நகைங்கிறது ரொம்ப பையன் வந்து உண்மையுள்ள மனுஷன். நீங்க என்ன வேலை இருந்தாலும் ப்ரையர் சொல்லினா எந்த டைமா இருந்தாலும் ஓடி வந்துடுவாரு. நீங்க பையனுக்கு செஞ்ச பெரியதான கிருபைக்காக நன்றி பிரதர். சரி ஓகே, இந்த ஸ்டோரி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா?